ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பதஞ்சலி யோக சூத்திரம். யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோத்தமம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இரண்டாவது பாதம், சாதனா பாதம். அதுல நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய சூத்திரம் 30வது சூத்திரம். பாதி பார்த்துருக்கோம். அதாவது இப்போ நம்ம என்ன ஏரியாவில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அஷ்டாங்க யோகம் ரொம்ப முக்கியமான பதஞ்சலி யோக சூத்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான பகுதி அஷ்டாங்க யோகம். அஷ்ட அங்கங்களை உடைய யோகம். இது எதற்கு அஷ்டாங்க யோகம்னா என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அவர் எதுக்காக நான் அஷ்டாங்க யோகத்தை கொடுத்துருக்கேன், பதஞ்சலி கொடுத்தது அஷ்டாங்க யோகம், இது எதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அவர் முதலே சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிக்கிறார். என்ன சொன்னாரு? அசுத்த க்ஷயே 28வது சூத்திரத்துல என்ன சொன்னாரு? யோக அங்கம் அனுஷ்டானாத். யோக அங்கம், இந்த அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டானம் பண்ணுவதிலிருந்து பண்ணினா அசுத்தி க்ஷயே, அது ஒளிர்கின்ற அந்த நமக்கு விவேகம் அசுத்தி மனதில் இருக்கிற என்ன சொல்றது, ஒரு அழுக்குகள் நீங்கும், மனம் பலம் பெறும், மனம் தகுதியை பெறும், மனம் பக்குவத்தை பெறும். அதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கறத முதலே சொல்லி எதற்காகங்கிறத சொல்லிட்டாரு. அதுல நம்ம 29வது சூத்திரத்தை நம்ம பார்த்தோம். அஷ்டாங்க யோகம்னா என்ன? 8. ஃபர்ஸ்ட் யம, நியம, ஆசன, பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி. அந்த ஆதிபதம் போட்டு சமாதயக அஷ்டாங்கவாணி சொன்னார். அஷ்டாங்காணி. ஸோ யம அந்த வார்த்தைகள் நம்ம என்னைக்கும் மாற்றக்கூடாது. அதனுடைய மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கலாமே தவிர நாம தமிழ் வேர்டை போட்டு அதில் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. அது பதஞ்சலிக்கு உண்டான மரியாதையான செயல் அல்ல. ஸோ அது எப்பவுமே யமன்னா யம. 2வது வேர்டு நியம, 3வது ஆசனம், 4வது பிராணாயாமம், 5வது பிரத்யாகாரம், 6வது தாரணம், 7வது தியானம், 8வது சமாதி. அதுல அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? 30வது சூத்திரம். அங்க என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் யமா. ஃபர்ஸ்ட் அஷ்டாங்க யோகத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாரு. யமம்னா என்ன? யமம் ஜென்ரலா கேட்டீங்கன்னா எது செய்யக்கூடாது, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டு அட் எனி காஸ்ட், அப்படி எடுத்துக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஹிம்சா. அப்படின்னா அந்த இடத்துல உயிர் கொல்லாமை அப்படின்னு எடுத்துக்கணும். நெகட்டிவா போட்டு எடுத்துக்கணும். அஹிம்சா உயிர் கொல்லாமை. சத்தியம்னா பொய் பேசாமை. அஸ்தேயம் பிறருடைய பொருளை களவாமை. பிரம்மச்சரியம்னா உடல் ஒழுக்கம், ஆண் பெண் உடல் ஒழுக்கம். அடுத்தது அபரிக்கிரகம். அபரிக்கிரகம் தேவைக்கு மேலான பொருள்களை வாங்கி வைத்துக் கொள்ளுதல்னு எடுத்துக்கலாம். தேவையில்லாம மற்றவங்களிடம் இந்த பொருள்களை தானம் பெறக்கூடாது. அது அரசே கொடுத்தாலும் தானமாக கொடுக்கும் போது அந்த பொருளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது நம்மளுடைய கலாச்சாரம். அதைத்தான் அவர் பதஞ்சலி சொல்றார். இப்ப நாம இது போன இதை இந்த வேல்யூ மெயினா பாத்தீங்கன்னா, நற்குணங்கள் மனிதர்களிடம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நற்குணங்கள் அப்படிங்கிற நற்பண்புகள், நற்குணங்கள் அறியாமல் அதை ஃபாலோ பண்ணாம இருக்கிறது குழந்தைங்க தான். இது நல்ல பண்பு, இதை ஃபாலோ பண்ணணும் தெரியாம ஃபாலோ பண்ணாம இருக்கிறது குழந்தைங்க தான். வளரும் போது நமக்கு என்ன அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, சாமானிய தர்மம் என்னங்கிறது, நமக்கு விசேஷ தர்மத்தை அந்த இடத்துல கத்துக்கக்கூடிய திறமையை இறைவன் கொடுத்திருக்கார். சாமானிய தர்மங்கிறது நான் எங்கிட்ட ஒருத்தர் போய் பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னா நான் பேசக்கூடாதுங்கிறது நமக்கே தெரியும். அது வளர வளர நமக்கு புரிஞ்சுக்கும். அதுக்கு தனியா எங்கேயும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. விசேஷ தர்மங்கிறது அந்த இடத்துக்கு போனா எது தர்மங்கிறது தெரிஞ்சுக்கிறது.
அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம், அது அந்த இடத்துல எது தர்மம், அது விசேஷ தர்மம். அதை புரிஞ்சுக்கிற சக்தி இறைவன் கொடுத்திருக்கார். சாமானிய தர்மம் ஆல்ரெடி இம்பைப்டு. விசேஷ சக்திங்கிறது அந்த இடத்துக்கு போனா புத்தி சொல்லும் இது தப்புன்னு. இது அறியாமல் இந்த நற்பண்புகளை ஒருவர் ஃபாலோ பண்ணல அப்படின்னா குழந்தைகளுக்கு மட்டும்தான் அறியாமை இருக்கும். அந்த வயதில் வளர வளரதான் அந்த அறிவு வளரும், இது தப்பு இது சரி அப்படின்னு. பெரியவர்களாகியும் ஏன் இவங்கெல்லாம் நற்பண்புகள் மனிதர்கள் ஃபாலோ பண்றது இல்ல, அனுஷ்டானம் ஏன் இல்லை அப்படின்னா அறிவு இருக்கும், அனுஷ்டானம் இருக்காது. அறிவு இருக்கும், இந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிற அறிவு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஆனா அவங்க பண்றாங்களே அப்படின்னா நம்ம கன்ஃபியூஷன் வருது. பாத்தீங்களா, இவங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா நம்ம கேட்டுக்கிறோம். ஆனா அறிவெல்லாம் இருக்கும், ஆனா அந்த நற்பண்புகளை ஃபாலோ பண்ண முடியாததுக்கு காரணம் அவர்களிடம் இருக்கிற இயலாமை. அதனாலதான் அவங்க நற்பண்புகளை ஃபாலோ பண்ணலையே தவிர தங்களுக்கு தெரியாம அதை பண்றாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது நற்பண்புகள் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு அந்த புத்தி சக்தியிலே நமக்கு புரிஞ்சுக்கலாம், இது நல்லது கெட்டதுன்னு பிரித்தறிக்கிற சக்தி நமக்கு ஓரளவுக்கு இருக்கும். அதை மீறி அவங்க பண்றாங்க. பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் அதிகமான தப்பு பண்றாங்க. அப்படிங்கும் போது அவர்களுக்குள்ள இருக்கிற என்ன பாப்பா, எது ஹேத்து, எது காரணம், அந்த தவற்றை பண்ணுவதற்கு சொசைட்டிலே பெரிய ஆளா இருப்பாங்க. அதிக பணத்தோடு இருக்கிறவன் பணத்தை திருடுறான், அதிக செல்வத்தோடு இருக்கிறவன் அதிக செல்வத்தை திருடுறான், அதிக கல்வியோடு இருக்கிறவன் கல்வியை திருடுறான். ஏன் அப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இயலாமை. அதை நாம புரிஞ்சுக்கணும். அதுல டென்ஷன் ஆகிறதுக்கு அர்த்தமே இல்லை. இயலாமை. என்ன இயலாமை? தன்னுடைய மனதை தன் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளாத கொள்ளுகின்ற சக்தி இல்லாத பேர் என்னங்க? இயலாமை. தன்னுடைய இந்திரியங்களை தன் கட்டுக்குள் வைத்துக்கூடிய சக்தி இல்லைன்னா என்னங்க அது? இயலாமை. அதனாலதான் அவங்க அந்த தப்பு பண்றாங்க. சோ நற்பண்புகளை என்ன பண்ணணும்? சிறு வயதில் இருந்தே ஸ்கூல்ஸோ சரி, பேரண்ட்ஸும் சரி என்ன பண்ணும்? ரோல் மாடலாக இருந்து அதை கடைபிடித்து நீங்க வாழ்ந்தீங்கன்னாவே போதும். குழந்தைகள் will learn, automatically they will learn. அந்த சக்தி இறைவன் கொடுத்திருக்காரு. இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் வளரும் போது இப்ப அவனை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஒரு தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கையை வாழும் போது குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்கா they will learn. அதுக்கப்புறம் அவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா என்ன பிரச்சனை இந்த காலத்துல குழந்தைகள் ஃபேஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, தர்மத்தை பேரண்ட்ஸ் விட்டு கொடுக்கும் போது, சொசைட்டி தர்மம் விட்டு கொடுக்கப்பட போது, ஸ்கூல்ல தர்மங்கள் விட்டு கொடுக்கப்படும் போது இந்த குழந்தைகள் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓ இப்படித்தான் பண்ணணுமாட்டிருக்கு அப்படின்னு அதுக்கு மனசுல பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குங்க. அத கடைசி வரைக்கும் அவனை மாத்த முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் அவனால அதை மாத்த முடியாது. சோ அதனாலதான் என்ன சொல்றது, குழந்தைகளாகட்டும் பெரியவர்கள் ஏன் அப்படி இருக்காங்கன்னா, சிறு வயதில் அவர்கள் கிடைத்த தவறான அனுபவங்கள் அவங்க என்ன பண்ணிருச்சு, இந்த மாதிரி பண்ணாதான் பொழைக்க முடியும். நல்லா சந்தோஷமா இருக்கணும், 4 காசு லஞ்சம் வாங்கினாதான் பொழைக்க முடியும். இல்ல ஒரு மற்றவங்களுடைய பொருள் அபகரித்தாதான், மற்றவங்களுடைய இதை என்ன சொல்ல ஒரு மாதிரி தவறான முறையில் மற்றவருடைய பொருள்களை சொத்துக்களை அபகரிக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமா செய்யறாங்க. அது அவங்க ஒரு நிமிஷம் கூட அதை யோசனை பண்றதுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லை, புத்தி சக்தி இல்லை. சோ மாணவர்கள் பாத்தீங்கன்னா சிறு வயதில் தர்மத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வத்துடன் தான் இருக்கிறார்கள். டோன்ட் பிளேம் த கிட்ஸ். பிறக்கும் போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகளா தான் பிறக்குது. ஆனா அது வீட்டிலையும் சொசைட்டிலையும் ஸ்கூல்லையும் எல்லாரும் தர்மத்தை ஃபாலோ பண்ற நிலை இருக்கும்போது அந்த குழந்தை அழகா வளர்ந்துடும். இது ஏதோ ஒரு இடத்துல தர்மம் மாறும்போது, இப்ப பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வீட்டுல குழந்தைங்க வளருதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அப்பா எந்தெந்த தவறான முறையில் பணம் சம்பாதிக்கிறாருங்கிறத அந்த குழந்தை வாட்ச் பண்ணிட்டு இருக்குமா இருக்காதா? அப்போ அது என்ன முடிவு பண்ணிரும், ஓ இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா அப்பா இஸ் த கிரேட், அவரு செய்யறாரு, அதுல தப்பு இருக்காது. அப்படித்தானே அந்த குழந்தை மனசுல பதியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, பேரண்ட்ஸ் சம்பாதிக்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு தானே, எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு உலகத்தை ஏமாத்தி ஊரை ஏமாத்தி நான் கஷ்டப்படுறது எதுக்கும்பாங்க பேரண்ட்ஸ்? என் குழந்தைகளுக்காக, அவங்க நல்லா இருக்கணும் தானே சம்பாதிக்கிறேன். தர்மத்தை விட்டு கொடுத்து நான் சம்பாதிக்கிறது எதற்காகனா குழந்தைகளுக்காக. குழந்தைகளுக்கு தர்மத்தை கற்றுக் கொடுத்தால் மட்டுமே அதாவது இறைவன் நம்மிடம் அந்த குழந்தையை கொடுக்கும் போது அவர் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ தர்மத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துவீங்கன்னு தான் இறைவன் எதிர்பார்த்து உங்க கையில் அந்த குழந்தைய கொடுத்திருக்கார்.
நம்ம கையில் அந்த குழந்தை யாரு கொடுத்தது? இறைவன். கொடுக்கும் போது என்னதான் கொடுத்திருக்காரு? தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சு அந்த குழந்தைய வளர்த்துங்கிறதா என்னோட கடமை. எப்ப நம்ம இது இங்க மாறி போச்சு. இப்போ எப்படி இருந்தாலும் காசு சம்பாதிக்கலாம். அப்ப என்ன ஆகுது? அந்த பையன் அந்த அப்பா அந்த தர்மத்தை மீறாருங்கும் போது குழந்தை என்ன பண்ணுது? அது சரின்னு தெரிஞ்சு வளரும் போது அதை நீங்க கடைசியில் அதுல அப்படியே நின்னதுக்கு அப்புறம் பச்சை மரத்து ஆணிமால் அது ஏறிச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த மண்டையில அது உயிரோடுற வரைக்கும் அந்த குழந்தை தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. மற்றவர்களாலையும் அவனை மாற்ற முடியாது. என சிறு வயதில் பதிந்த பதிவு அவனுக்கு நல்ல பதிவா இருந்ததுன்னா அவனையும் யாரும் மாற்ற முடியாது. பயப்படவே தேவையில்லை. கெட்ட பதிவுகளை உருவாக்கிட்டாலும் அதையும் மாற்ற முடியாது. சரிங்களா? அதனாலதான் என்ன சொல்றாரு? நீ ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கை வாழணும்னா எதுக்கு உதவும்? உங்களுக்கு இந்த அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாரு? இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் 30வது சூத்திரத்துல என்ன பார்த்தோம்? அஹிம்சா, சத்திய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரக, யமாகா. ஃபர்ஸ்ட் அவர் யமம்னா என்ன ஒன்னா சொல்றாரு. திருப்பி ஒன்னுக்கு ஒரு ஸ்லோகம் வருது, நம்ம விளக்கமா பார்க்க போறோம். அஹிம்சா, மற்ற உயிர்களை துன்புறுத்தாமல் இருத்தல். நஹிம்சாம் குறியாத், சத்தியம், பொய் பேசாமல் இருத்தல். பார்த்தோம். பொய்ங்கிறது தேவையான சமயத்தில் உண்மையை மறைத்தலும் என்னதான்? பொய்யை உண்மையை மறைச்சு வச்சிருக்கிறது என்னதான்? உண்மை. அடுத்து அஸ்தேயம், பொருள்களை திருடாமல் இருப்பது. பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம். இதுல அடுத்த இப்ப நம்ம சூத்திரத்துல என்ன சொல்றாரு அவரு? 31வது சூத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய சூத்திரம். ஜாதி தேச கால சமயான வச்சின்னாகா சார்வபௌமா மகாவிரதம். என்ன சொல்றாரு? ஜாதி தேச கால சமயான வச்சின்னாகா சார்வபௌமா மகாவிரதம். இந்த இடத்துல மகாவிரதம் அப்படிங்கிற வேர்டுக்கு டெஃபினிஷன் கொடுக்கிறார். வாட் டு யூ மீன் பை மகாவிரதம்? எது மகாவிரதங்கள்? எத்தனையோ விரதம் நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா? ஏகாதசி விரதம், மௌன விரதம், சஷ்டி விரதம். இந்த எல்லா விரதத்தை காட்டிலும் மகா விரதம் எதுனா இப்ப ஜாதி உங்களுக்கு தெரியாது, மீனிங் சொல்ல தேவையில்லை. ஜாதி. அடுத்தது தேசம்னா இடம், காலம்னா காலம், சமயம் சமயங்கள், அனவச்சின்னாகா இவைகளால் தடைபடாத, மீனிங் சொல்றேன், இவைகளால் தடைபடாத சார்வபௌமா. சார்வபௌமா இவற்றால் தடைபடாத உலகம் தழுவிய, உலகம் தழுவியது மகாவிரதங்கள். என்ன அர்த்தம் நான் விளக்குறேன், மீனிங் மட்டும் எழுது. இவை உலகம் தழுவிய மகாவிரதங்கள் ஆகும். சார்வபௌமனா எப்பவுமே ஃபாலோ பண்றது. சார்வபௌமனா எப்பொழுதும் உலகம் தழுவிய மகாவிரதங்கள். எதனால தடைபடக்கூடாது? இப்ப மேல என்ன சொன்னாரு? மேல சூத்திரத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும். எதை சொன்னார் அவரு? அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம் எல்லாம் சொன்னார் பாத்தீங்களா? அதெல்லாம் இந்த ஜாதியில நான் இருக்கேன் அதனால நான் இதை விட்டு கொடுக்கறேன் அப்படின்னு கிடையாது. அப்படி இல்லாமல் ஜாதியை பொறுத்தோ இல்ல நான் இந்த தேசத்துல வாழ்றேன், இந்த யமத்தை நான் விட்டு கொடுத்துறேன், விட்டு கொடுத்துதான் இங்க வாழணும், உயிர் கொன்றுதான் நான் அங்க சாப்பிடணும், ஏன்னா நான் இந்த தேசத்துல வாழ்றேன். காலம், நான் கலிகாலத்தில் இருக்கிறேன், இந்த தவறுகளை இந்த யமத்தை ஃபாலோ பண்ணினா வாழ முடியாது, அதனால விட்டு கொடுக்கிறேன். அடுத்தது சமயம், நான் இந்த சமயத்தை சேர்ந்தவன், அதனால எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு எதனாலையும் தடைபடாமல் எப்பொழுதும் ஃபாலோ பண்ணுனா அதுக்கு பேரு மகாவிரதங்கள். வடிவமின்மை மகாவிரதம். நாம நினைக்கிறோம் ஏகாதசி விரதம், கந்தசஷ்டி விரதம் தான் பெருசுங்கிறாரு. பெருசு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்க பதஞ்சலி என்ன சொல்றாரு, இறைவன் என்ன சொல்றாரு, நீங்க இந்த யமம் நியமம் நான் சொல்ல போறேன் இல்லையா, இதையெல்லாம் ஜாதியை பொறுத்தோ தேசத்தை பொறுத்தோ
அல்லது ஒரு காலத்துக்கு இந்த காலத்துக்கு இது ஒத்து வராது, அதெல்லாம் அந்த காலத்துல வேணா ஒருத்தர் பொய் பேசாம இருக்கலாம், இந்த காலத்துல எல்லாம் பொய் பேசிதான் சலிக்கும் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் இல்ல. எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம யமத்தை எப்பொழுதும் ஒருவன் ஃபாலோ பண்ணலாம். ஜாதியினால யமம் டிஸ்டர்ப் ஆகலை, யமம் நியமம் ரெண்டையுமே எடுத்துக்கலாம். ஜாதியினால அந்த இது டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிற தேசம் காலம் சமயத்தினால் எப்போ இந்த யமமும் நியமும் யாரால் விட்டு கொடுக்கப்படவில்லையோ, from the birth to the death, இந்த காரணங்கள்னால நான் விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லாம பிறந்ததிலிருந்து, பிறக்கிறதுனாங்க ஒரு 5-6 வயசு வரைக்கும் நாட் கவுண்டட், ஒரு அறிவு வந்ததுக்கு வயதிலிருந்து உயிருடுற காலம் வரைக்கும் ஒருவன் இதையெல்லாம் ஃபாலோ பண்றதுங்கிறது தான் மகாவிரதம். அஹிம்சை ஃபாலோ பண்றது என்னது? விரதம். சத்தியம் பேசுதல் என்னது? விரதம். அது சாதாரண விரதம் இல்ல, அவரு என்ன சொல்றாரு? மகாவிரதம். அடுத்த சூத்திரம் 32. அடுத்தது நியமம். அடுத்த சூத்திரம் எதை பத்தி சொல்றாரு? இப்ப யமம்னா என்னன்னு சொல்லிட்டாரு, திருப்பி அதில் விளக்க போறோம். அடுத்தது நியமம்னு என்னன்னு சூத்திரம் சொல்றாரு. வாட் டு யூ மீன் பை நியமம்? சௌச்ச சந்தோஷ தபஹ ஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. வாட் ஆர் நியமாக? சௌச்ச சந்தோஷ தபஹ ஸ்வாத்யாய, அந்த இடத்துல பிரிக்கணும். ஈஸ்வர பிரணிதானானி நியமாக, 5 நியமங்கள். எப்படி 5 யமம் சொன்னாரு? அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம். இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் யமகா. These are the things one should not do. அடுத்தது இதெல்லாம் one should do. நியமமா செய்யணும்னா கண்டிப்பாக எந்த விதமான நான் இந்த ஜாதியை சேர்ந்தவனோ, இந்த தேசத்தை சேர்ந்தவனோ, அல்லது இந்த காலத்துல நான் பிறந்திருக்கிறனோ, இந்த சமயத்தை சேர்ந்தவனோ விட்டு கொடுக்க கூடாதது. What are the things you should do? ஜாதியை பொறுத்து தேசத்தை பொறுத்தெல்லாம் கணக்கே கிடையாது. இது பிறந்ததிலிருந்து உயிருடுற வரைக்கும் what are the things? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? You should not do. What are the things? அடுத்து என்ன பார்க்க போறோம்? What are the things you should do? அது ஃபாலோ பண்ணும்போது அதுதான் விரதம். அது என்ன விரதம்? மகாவிரதம், தவம் பேரு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? சௌச்சம். சௌச்சம்னா உங்களுக்கு தெரியும், மீனிங் மட்டும் வேர்டு மீனிங் மட்டும் கொடுக்குறேன். சௌச்சம்னா சுத்தம். சுத்தம்னாக அகத்தூய்மை புறத்தூய்மை. அகத்தூய்மை புறத்தூய்மை ரெண்டுமே சௌச்சம். புறம்னா உங்களுக்கு வெளியில் இருக்கிற பொருளை சுத்தமா வச்சுக்கிறது, ஆடை சுத்தமான ஆடை, உடலை சுத்தமா வைத்துக் கொள்றது, ஆடை சுத்தமான ஆடை அணிவது, வீட்டில் இருக்கிற வீட்டையும் வெளியில் இருக்கிற சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல். அகத்தூய்மைனாங்க மனதில் இருக்கிற அழுக்குகள் நீக்கிறது. ராக, துவேஷம், மதம், மாத்சரியம், காமம், குரோதம், பொறாமை, சுயநலம், என்ன 1-2 இதெல்லாம் இல்லாமல் இருத்தல் அகத்தூய்மை. இது 2 சேர்ந்தது. அவர் என்ன சொல்றாரு? தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் ஃபாலோ. இங்க வந்திருக்காரு, தீஸ் ஆர் த திங்ஸ் நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டும். இந்த ஜாதியில இருக்கிற, இந்த காலத்துல இருக்கிற, இந்த தேசத்துல இருக்கிறங்கிற எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சௌச்சம். அடுத்து என்னது? சந்தோஷம். நாங்க திருப்தியான ஒரு மனம், அதாவது ஒரு முயற்சி செய்து விட்டு எது கிடைக்குதோ அதில் திருப்தி அடைகிற ஒரு மனம். சந்தோஷம் மீன்ஸ் திருப்தி மனகா. முயற்சி செய்துட்டு, முயற்சி செய்யாம எனக்கு எது இல்லாட்டி பரவாயில்ல உட்கார்ந்துக்கு கிடையாது. ஒண்ணு வேணும்னு முயற்சி செய்யறோம், என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளுதல், திருப்தியான மனம், அத சந்தோஷம். அடுத்தவடு என்னது? தபஹா, தவம். தவம்னாக முனிவர்கள் ஜடாமுடியுடன் மர உரி தரித்து காட்டில் தவம் செய்தல் அப்படிங்கிறது மட்டும் தவம் அல்ல. அதாவது ஏன் தவம்ங்கிறது ஈஸியா புரியுற வார்த்தையில சொல்லணும்னா, ஒரு நல்ல பண்புகளை கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கத்துக்கிறது, ஃபாலோ பண்றது. ஏன்னா நல்ல பண்புகள் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்க அது இஷ்டப்படணும், இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும் கண்டிப்பா. அப்ப நீங்க அதை பெறலாம். அது எதா இருந்தாலும் சரி, சௌச்சமா எடுத்துக்கங்க. நீ படிச்ச சௌச்சமாகட்டும், சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி. வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது நினைச்சு அது ஒன்ன நினைச்சு பாருங்க, அதெல்லாம் விளையாட்டு இல்ல, ரொம்ப கடினமான செயல். ஆனா அதை எப்படி ஏத்துக்கணும்? இஷ்டமா ஏத்துக்கணும். அதுக்கு நிறைய கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்ப அது என்னது? தவம். இப்ப தவம்ங்கிற வார்த்தை நீங்க நிறைய சிந்திச்சு வச்சுக்கிட்டா வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படும். எதுக்காக அந்த தவத்தினால் வெல்ல முடியாதது ஏதுமில்லை.
அப்படின்னு. எதுக்காக அது தவத்தை பத்தி சாஸ்திரம் அதிகம் பேசுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன கஷ்டம், தாங்க முடியாத எந்த கஷ்டம் எப்ப வருன்னு யாருக்கும் தெரியாது. தாங்க முடியாத கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரலாம் ஆச்சுங்களா. இது மறுக்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்ப வருதுன்னு வேற தெரியாது. வருது தெரிஞ்சா கூட கொஞ்சம் எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு எப்படி வருது கஷ்டங்கள்? சுபாவமா எப்படி வருது? இயற்கையாக எப்ப வரும், எப்படி வரும், எந்த ரூபத்துல வரும், யார் மூலம் வரும், எதுவும் தெரியாது. அப்போ ஒரு கஷ்டம் வந்துருச்சு. அந்த கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் நாம் அந்த கஷ்டத்தை நம்மளால தாங்க முடியுமா, தாங்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வர்றோம். இப்ப எந்த கஷ்டம் வந்தாலும் நாம தாங்க கூடியவங்களாக நம்மளை மனதை வளர்த்தி கொள்ளணும், மனப்பக்குவத்தை பெறணும். அதுதான் புத்திசாலித்தனம். வந்ததுக்கு அப்புறம் ஐயோ ஐயோன்னு புலம்புறதுலயோ, யாரு நமக்கு உதவி செய்ய வல்லியேன்னு புலம்புறதுலயோ அர்த்தம் இல்ல. மற்றவங்களை குறை சொல்லுவதில் அந்த கஷ்டத்தை குறை சொல்லுவது. ஏன்னா அது நாம் செஞ்ச பிராரப்தம் நாம ஏத்துக்கிட்டு வந்தது, பாவ புண்ணியங்கள் நம்ம கழிச்சுதான் ஆகணும். கஷ்டங்கள் வரும். அப்ப கஷ்டங்கள் வருவதற்கு முன்பே கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பது தவம். நீங்க பண்ற தவம் எது வேணா இருக்கலாம். அப்போ உணவில் ஒரு கட்டுப்பாடு தவம் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். உணவு பார்த்து பார்க்கலாம். இப்ப நமக்கு சுகருங்கிறது எப்ப வரும் நமக்கு தெரியாது. வரலாம், வராமையும் இருக்கலாம். இப்ப நமக்கு ஒரு 40 வயசு 50 வயசுல வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த சுகரை நம்மளால சாப்பிட முடியாமல் இருக்க முடியுமா, முடியாதா? நிறைய பேத்துனால முடியறது இல்ல. ஏன் முடியறது இல்ல? 40 வருஷம் சாப்பிட்டாச்சு சர்க்கரைய, இப்ப விட்டுறது வேண்டியதானே? விட முடியுதா? விட முடியல. அப்ப என்ன அர்த்தம்? அந்த கஷ்டத்தை, சர்க்கரையை விடுதல்ங்கிற கஷ்டத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மனம் பலம் இல்லை. அந்த ஏற்றுக்கொள்கிற சர்க்கரை இல்லாமல் நம்ம சாப்பிடணும், நீ வாழ்க்கை ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நம்ம சர்க்கரை இல்லாம தான் சாப்பிடணுங்கிறத கேட்டாவே டு த கோர் தே சஃபர். ஐயோ, என்னால சர்க்கரை சாப்பிட முடியாதா? அப்போ ஏன் அந்த தாங்க முடியாத தன்மை ஏன் வந்தது? சிந்திச்சு பாருங்க. அந்த வயசுக்கு அது வந்துருச்சு கஷ்டம். ஏன் தாங்க முடியும்னா, இதுக்கு என்ன சொல்றது? சாஸ்திரம் ஒரு வழி சொல்லி கொடுக்குது. நீ உனக்கு எப்ப கஷ்டம் வரும்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சாஸ்திரம் தானே. சாஸ்திரத்தை மட்டும் தெரியுமா என்ன? குருவுக்கு மட்டும் தெரியுமா, இல்ல சாஸ்திரம் மட்டும் தெரியுமா? யார் யாருக்கு எப்பப்ப கஷ்டம் வரும்? அதை பாருங்க. உங்களுக்கு நாளைக்கு போனை போட்டு எங்க நாளானிக்கு இது வரப்போகுதுங்க பிளானர்னு இறைவன் தேவதைகள் போன் பண்ணி சொல்லுவாங்களா? இல்ல குருனுக்கு தெரிய முடியுமா? இல்ல சாஸ்திரம் தான் சொல்ல முடியுமா? யாருனாலும் சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அதை ஜமாலிக்கிற சக்தியை பெறுவதுதான் புத்திசாலித்தனம். புலம்புறது புத்திசாலித்தனம் கிடையாது. அது இயலாமையில் புலம்புறது. அப்ப என்ன பண்ணணும்னா, நல்லா சுகர் இல்லாத காலத்திலேயே ஒரு உணவு கட்டுப்பாடை தவமாக இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு, அதான் நல்ல ஜீரண சக்தி இருக்கிற காலத்திலே, நல்ல ஜீரண சக்தி, நல்ல எதை சாப்பிட்டாலும் ஜீரண ஆகுங்கிற காலத்திலேயே ஒரு உணவு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து பழகிட்டீங்கன்னா, அந்த கஷ்டத்தை மனது ஏற்றுக்கொண்டு பழக்கிறது. எதுக்கு பழக்கிற? தவம்ங்கிறது என்னது? கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிற வலிமையை கொடுப்பதுதான் தவம். எதுக்கு நாம தவம் பண்றோம்? கஷ்டம் வந்தா அதை தாங்குற பக்குவத்தை பெறுவதற்குத்தான் தவம். ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை தவம். அதை நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா, கஷ்டத்தை தாங்குற சக்தியை கஷ்டம் வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க பழகிட்டீங்கன்னா, கஷ்டம் வரும்போது நிலை குலைந்து போக மாட்டோம். நமக்கு தான் தெரியுமே எப்படி கஷ்டத்தை தாங்கிறதுன்னு. சோ குழந்தைகளிலிருந்து கஷ்டப்படாம வளர்த்தணும்னு நினைக்கிறது ராங் பேரண்டிங். அந்த குழந்தைகள் கஷ்டப்படுறத பழகிக்கணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு ஒரு அதை விட பெரிய கஷ்டம் வரும்போது ஈஸியா தாங்கிக்கும். நாம என்ன நினைக்கிறோம்? குழந்தைய கஷ்டப்படாம வளர்த்தணும் அப்படிங்கும்போது உலகத்தோட நீதி என்ன? அவன் பண்ண பாப்பத்தை அவன் கஷ்டப்பட்டு தான் கழிக்கணும். நம்ம பையனா இருந்தாலும், பக்கத்து வீட்டு பையனா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், அவங்க பிராரப்த பிரகாரம் எதை எடுத்துட்டு வந்திருக்காங்களோ அது கஷ்டப்பட்டு தான் கழிக்கணும். அப்போ அவங்களை அதுக்கு ரெடி பண்ணி விடணும். குட் பேரண்டிங். என்ன குட் பேரண்டிங் என்னது? கஷ்ட காலத்திலையும் அவ தாங்குற சக்தியை நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். அதுதான் என்னது? தவம். கட்டுப்பாடான வாழ்க்கை. கண்டிப்பா அந்த தவம். இது இப்படி பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இவ்வளவுதான் சாப்பிடணும், எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா மனம் என்ன ஆயிரும்? பலமாயிரும். அவ்வளவுதான். இதுதான் தவம்.
ஸோ இது தவம்ங்கிற வேர்டுக்கு ஆக்சுவலாக மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் சொல்லுவோம். அதாவது இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக நான் எதெல்லாம் முயற்சி செய்து பெறுகிறோனோ, இப்போ நீங்கள் வகுப்பு 5 மணிக்கு எந்திரிச்சு கிளாஸ் கேட்குறீங்கன்னா இட் இஸ் அ தவம். அது கஷ்டம் தானே, பிகினிங்ல அது கஷ்டமாக தானே இருக்கு. ஆனால் எப்படி என்ன பண்றீங்க, இஷ்டப்பட்டு ஏத்துக்கிறீங்களா இல்லையா, இட் இஸ் அ தவம். தவத்தினால் என்ன ஆகும், மனம் பலம் பெறும். 5 மணிக்கு முதல்ல 5 மணிக்கு எந்திரிக்கிறது பெருசிய சாதனையா இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கையில், அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சோ அது என்ன, அந்த மாதிரி பழக்கும் போது மனதுக்கு என்னத்தை கொடுத்து பழக்கிறது, நாம்பளே வாலண்டியரா ஒரு கஷ்டத்தை கொடுத்து மனதுக்கு பழக்கிறது. அதுக்கு பேரு தான் தவம். அவர் என்ன சொல்றாரு, அடுத்தது சுவாத்தியாயம். இதெல்லாம் ஒன் ஷுட் டூங்க. இதுல எல்லாம் சாய்ஸே கிடையாது. நான் இந்த ஜாதி, இந்த மதம், இந்த காலம், இந்த தேசம்ங்கிற சாய்ஸே கிடையாது. யூ ஷுட் டூ, எஸ் யுவர் மெஜஸ்டி அப்படின்னு வாழ்ந்தோம்னா we can have a happy life. நீங்க ஆத்ம ஞானம் அப்புறம் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ணினாவே we can have a happy life. அடுத்து என்ன சொல்றாரு, சுவாத்தியாயம். இது யூ ஷுட் டூ. சுவாத்தியாயம்னா வேதத்தை ஓதுதல். அது மந்திரங்களாக இருக்கலாம், வேத மந்திரங்கள், உபனிஷத்துக்களை படிக்கலாம், பகவத்கீதை சாண்டிங், சகசரநாம சாண்டிங், ஸ்தோத்திர பாராயணம், ஏதோ ஒன்று ஓதுதல். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சொன்னது ஔவையார். இது இந்த மீனிங் தான் அவர் அங்க கொண்டு வர, புரிஞ்சுங்களா? அது மாதிரி தினம் ஏதோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அவங்கவுங்களுக்கு ஒரு ஷாக்கா இருக்கும். இப்ப யஜுர்வேத குரூப்னு பீப்புள் இருப்பாங்க, அவங்க யஜுர்வேதத்தை தினம் ஓதணும். கிருஷ்ண யஜுர் பீப்புள் ஒத்துருப்பாங்க, அவங்க அதுக்குண்டான அவங்க ஷாக்கையை ஓதணும். ஓதாமல் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. சுவாத்தியாயம். ஏன்னா அந்த சாண்டிங் அப்படிங்கிறது எதை சேர்த்திக்கணும் பாத்தீங்கன்னா, அந்த சுவாத்தியாயம்ங்கிறது வெறும் மந்திரத்தோதுறது, சுவாத்தியாயத்தோட அதாவது என்ன சொல்றது, சகசரநாமம் படிக்கிறதோட மட்டுமல்ல, நீதி கதைகளை படித்தல், மற்றவர்களுக்கு அதை சொல்லுதல், இது எல்லாமே சுவாத்தியாயத்துக்குள்ள வருங்க. அடுத்தது இப்ப தமிழ், நம்ம லாங்குவேஜ் தமிழ், அதுல இப்ப யாரு இருக்கா, பாரதியார் பிறந்த நாள் இல்லைங்களா நேத்து. பாரதியாருடைய பாடல்களை பாடுதல், தாயுமானோருடைய பாடல்களை பாடுதல், அதை படித்தல், அதோட அர்த்தத்தை சிந்தித்தல், அதை மற்றவர்களோடு கலந்து பேசுதல், இதெல்லாமே எங்க வரும், சுவாத்தியாயம். வெறும் வேதத்தை ஓதுதல் மட்டுமல்ல, இதுக்குண்டான விஷயங்களை படித்தல், கேட்டல், சிந்தித்தல் எல்லாமே சுவாத்தியாயம். இத செய்யாம இருக்கக்கூடாது. எப்படி எடுத்துக்கணும், ஏன்னா இது நியமன் வரதுனால ஒன் ஷுட் டு சுவாத்தியாயம். எத்தனைக்கு பண்ணலாங்க, வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள், டெய்லி. எதுதான் சொல்ல பாருங்க, ஜாதி மதம் காலம் இதெல்லாம் கணக்கே கிடையாது. டெய்லி ஒரு நாள் இன்னைக்கு பண்ணணும்னா அது இன்னையோட ஓவர், நாளைக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா சுவாத்தியா எல்லாமே பாருங்க. சௌச்சமாகட்டும், சந்தோஷமாகட்டும், தவமாகட்டும், சுவாத்தியாயமாகட்டும், எல்லாமே டெய்லி ஃபாலோ பண்ணணும் வித்தவுட் எனி என்னது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதனால நான் அதை பண்ணல, அதனால நோ எக்ஸ்கியூசஸ், நோ எக்ஸ்கியூசஸ். உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அது கதை வேற, அது இல்லை. இதெல்லாம் பண்ணினாவே மனம் ஆரோக்கியம் பெறும்போது உடல் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மனதை நீங்க ஆரோக்கியம் பண்றீங்க, பலப்படுத்துறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடல் ஆரோக்கியம் பெறும். உடல் ஆரோக்கியம் குறைவா இருக்குனாவே மன ஆரோக்கியம் அங்கு குறைவுன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு லெவல்ல நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க they don't know anything about மன ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் ரோபோட் மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்றாங்க அவங்க, மெஷின்ஸ். அப்படிதானே, ஒரு மெஷின் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆனா அங்க மனதை பத்தி ஏதாவது கவலைப்படுறாங்களே, அவங்க பாட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெஷின்ல ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்ப வண்டியில 2 வீலர் ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரிப்பேர் பண்ணி அனுப்புறாங்களோ அது மாதிரிதான் இன்னைக்கு அலோபதி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ரோபோட் மாதிரி நம்மள ஒரு மெஷின் மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணி அனுப்புறாங்க. பட் அவங்க 50% தாங்க உடல் ஆரோக்கியம், அதனுடைய 50% மன ஆரோக்கியம் will help you to get உடல் ஆரோக்கியம். ஸோ அதனாலதான் மன ஆரோக்கியத்துக்கு தான் அஷ்டாங்க யோகத்தை யார் கொடுத்திருக்கா, பதஞ்சலி. இதெல்லாம் இல்லாம மனம் உங்களால தியானம் செய்ய முடியாது. இதெல்லாம் எதுவுமே சொல்லித்தராம எடுத்து வச்சு கண்ண மூடி உட்காரு, ஓம் நம சிவாய சொல்லுங்க, மந்திரத்தை சொல்லுங்க, இல்ல ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்க, இல்ல கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்க, இல்ல ராமா ராமான்னு சொல்லுங்க. மனம் ஒரு இடத்துல உட்காராது. எது, இந்த யம நியம ஃபர்ஸ்ட் 5+5 சொல்லுவோம் யூஸ்வலா. 5 யம ஃபர்ஸ்ட்,
அடுத்து ஃபர்ஸ்ட் நியமம். இந்த 5+5 ஃபாலோ பண்ணுனா மட்டும்தான் தியானத்தை ஒருவன் சரியாக செய்ய முடியும். அப்புறம் அந்த தியானத்துடைய பலனையும் அவன் அனுபவிக்க முடியும். இதெல்லாம் இன்டைரக்ட் சாதனம் ஃபார் மன அமைதி. எது இந்த யம நியமம் எல்லாம் இன்டைரக்ட் சாதனம், பகிர் சாதனம் டு கெட் மன அமைதி. இது எல்லாத்தையும் விட்டுட்டு எடுத்தோன்னு நீ தியானம் பண்ணுன, அது நேரடியான சாதனம் மன அமைதிக்கு. அது எடுத்து அங்க போகக்கூடாது, போக முடியாது. சோ மறைமுகமான சாதனத்தில் வெற்றி கண்டு அதை முடிச்சு அப்புறம் தான் எங்க போகணும்? தாரணம், தியானம், அதை பத்தி இவரை சொல்ல போற. தாரணம், தியானம், சமாதி, அதெல்லாம் நேரடியான சாதனம் ஃபார் மன அமைதி. அது போறதுக்கு முன்னால இதெல்லாம் ஒருத்தனுக்கு இருக்கணும். ஆச்சுங்களா? அடுத்து கடைசி என்னது? வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூல? நியமால ஈஸ்வர பிரணிதானம். இறைவனுடைய வழிபாடு இல்லாமல் இது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. எப்படி ஈஸ்வர வழிபாடு? கர்மயோகம். பக்தின்னு எங்க ஆரம்பிக்குது? பூஜை புனஸ்காரம், இன்னைக்கு காலைல பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் கீழான பக்தி. இதிலிருந்து எப்ப நீங்க இறைவனை பற்றிய சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், வேதாந்த வகுப்புகளுக்குள்ள எப்ப வர்றீங்களோ அதுதான் மேலான பக்தி. பார்த்தமா இல்லை? இன்னைக்கு காலைல உத்தவ கிருஷ்ணர் தானே சொன்னார், வேற யார் சொன்னார்? அதே கிருஷ்ணர் என்ன சொன்னார் இன்னைக்கு காலையில? வாட் இஸ் கீழான பக்தி, வாட் இஸ் மேலான பக்தி. அந்த மேலான பக்திங்கிறது எப்ப நீங்க வேதாந்த வகுப்புக்குள்ள வந்தாதான் என்ன பண்ண முடியும்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இதை பண்றவங்க தான் மேலான பக்தியை உடையவர்கள். சோ அந்த ஈஸ்வர பிரணிதானம்ங்கிறது இவர் சொல்றது மேலான பக்தி. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கர்மயோகம் இஸ் அ பக்தி. பக்தி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கர்மயோகம். அதுல இருந்து தான் என்ன ஆகும்? நம்ம அப்படியே கர்மயோகத்திலிருந்து நம்ம மோக்துமிச்சுக, இந்த முமுக்ஷுத்துவம், ஜிக்னாசுத்துவம், ஞானி, இதுதான் கிரமம். கர்மயோகியா இருப்பான், அப்புறம் என்ன ஆவான்? முமுக்ஷுத்துவம் வரும், அப்புறம் ஜிக்னாசுத்துவம் வரும், அதுக்கப்புறம் என்ன ஆகுவான்? ஞானி. இதுதான் கிரமம். இதில் ஒருவன் பயணிப்பதுதான் மேலான பக்தி. இந்த மேலான பக்தி வரணும்னா இது எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணணும். எது? சௌச்சம், சந்தோஷம், தபக, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம். இதெல்லாம் என்ன சொன்னார் அவரு? நியமாக. அடுத்தது 33வது சூத்திரம். இது ஒரு டிஃபரெண்டான சூத்திரம். இப்ப நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணு முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே என்னன்னு தெரியும், அது விளக்கம் தெரிய தேவையே இல்லை. ஆனா தடைகள், அந்த தடைகளை பத்தி எழுதுறார். ஒருத்தன் இதை ஃபாலோ பண்ணலின்னு சொன்னானா இது எனக்கு தடையா இருக்கு அப்படின்னா அந்த தடைகளுக்கு அவர் எத்தனை சூத்திரம் எழுதியிருக்கான்னு பாருங்க. விதர்க்கம்னா தடை. விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம். 33வது சூத்திரம். விதர்க்க தடை. விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம். என்ன பண்ணணும்? தடை வந்தா என்ன பண்ணணும்? விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம். கஷ்டம், இடையூறுகள், துன்பம் வரும்போது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அவர் ஒரு வேர்டு கொடுக்கிறாரு, பிரதிபக்ஷ பாவனா. அப்படி என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு தடை வரும்போது எது? இந்த யமா நியமம் 5+5 ஃபாலோ பண்ணும்போது என்ன வரும்? கண்டிப்பா, ஏன்னா கெட்டது பண்ணி பாருங்க, தடையே வராது. நீங்க நல்லது பண்ணலான்னு உட்காருங்க, தடைக்கு மேல தடை வரும். அது தவத்துக்கு தடைகள் எப்பவுமே அதிகம். அப்போ அந்த தடைகள் வரும்போது என்ன பண்ணணுங்கிறாரு? யூ ஷுட் ஃபாலோ பிரதிபக்ஷ பாவனா. வாட் இஸ் பிரதிபக்ஷ பாவனா? திருக்குறள் வருமே, இடுக்கண் வருகால் நகுக, அதுதான் பிரதிபக்ஷ பாவனத்தை திருவள்ளுவர் சொல்றாரு. எது? அவர் நாண நன்னயம் செய்து விடல், இதெல்லாம் என்னது? பிரதிபக்ஷ பாவனா. இடுக்கண் வருங்கால் நகுக, பிரதிபக்ஷ பாவனா திருக்குறள் அவர் சொல்றாரு. அதே இன்னொன்னு சொன்னேன், அவர் நாண நன்னயம் செய்து விடல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனா. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், வார்த்தை தான் வேற. அதாவது இப்போ இந்த கிளாஸை எடுத்துக்குங்க, இது நீங்க அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது ஒரு சாதனை இல்லைங்களா? முதல்ல எப்படி தெரியும்? 5 மணி கிளாஸ் தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி தெரியும்? கடினம் ஆக தெரியும். அப்புறம் அதற்குள் இருக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வகுப்புகள் வருது எப்படிதான் தோணும்? கஷ்டமா தோணும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அதில் இருக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். புரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல என்ன வரும்? தடைகள், இடையூறுகள். கண்டிப்பா எல்லாத்து வாழ்க்கையிலும் சங்கரிலிருந்து தயானந்த சரஸ்வதி சுவாமிகளிலிருந்து எல்லாருமே தடைகளை தாண்டியவர்கள்.
அவங்க தடையே இல்லாம வாழ்ந்தாங்கன்னு தயவு செஞ்சு கற்பனை பண்ணிடாதீங்க. அவங்க அளவுக்கெல்லாம் தடை வந்ததுன்னா நாமள செத்து போயிடுவோம். அவ்வளவு தடைகள், இடையூறுகள். அப்போ அது வரும்போது நம்ம மனம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? போர் குணத்துடன் வென்று முன்னேற வேண்டும். மனதில் எப்படி இருக்கணும்? இட்ஸ் அ வார் பிட்வீன் யூ அண்ட் தட் தடை. எங்க பர்சன் நினைச்சுக்காதீங்க, அந்த தடையும் உங்களுக்கு நீயாச்சா நான் ஆச்சா பார்க்கலாம். அந்த போர் குணம் வந்துடணும். அப்போ போரிட்டு வெல்ற சக்தியோட இருக்கணும் மனம் ஆச்சுங்களா? அப்போ அடுத்து நம்மளுடைய கடமைகளை என்ன பண்ணணும்? இதற்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கடமைகளையும் விட்டு கொடுக்க கூடாது. கடமைகளை நற்பண்புகளுடன் செய்வது யூஸ்வலா கஷ்டம்தான், ஆனா அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ இது பிரதிபக்ஷ பாவனா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரொம்ப சோம்பலா இருக்கு, அது ஒரு தடை தானே. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டே வரேன், ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கவர் பண்றேன், அதுக்கப்புறம் அவர் நிறைய சொல்லுவார். இப்ப நமக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு சோம்பல் தாங்க மெயின் காரணம். அப்படி வரும்போது என்ன தெரியுங்களா பண்ணணும்? சுறுசுறுப்பை வளர்த்து கொள்ளணும். முதல்ல நீங்க முடிவு பண்ணணும். நான் சோம்பேறியா இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணணும் என்னன்னு, நாம சுறுசுறுப்பா இருக்கணும். அப்ப என்னங்க பண்ணணும்? சுறுசுறுப்பை வளர்க்கும் பழக்கங்களை பயிற்சி செஞ்சு பழகணும். உங்களை என்ன பண்ணுனா உங்க பாடி சுறுசுறுப்புக்கு வருமோ, மனம் சுறுசுறுப்பை கொடுத்தீங்கன்னா தான் உடல் சுறுசுறுப்பு கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ அதற்குண்டான பழக்கங்களை பயிற்சி, யூ மஸ்ட் அனுஷ்டானம், யூ மஸ்ட் டூ தட். முயற்சி பண்ணணும், பயிற்சி செய்யணும். எதுக்கு? சுறுசுறுப்பாக. அப்புறம் மெதுவா நீங்க அந்த சுறுசுறுப்புக்குள்ள வந்துட்டு வச்சுக்கங்களேன், அந்த சுறுசுறுப்பினுடைய ருசியை கண்டுருவீங்க. அதாட்ட ஒரு ருசி, டேஸ்டான டிஷ் எதுவும் கிடையாது. சுறுசுறுப்பா இருக்கிறதுன்னு அதோட ருசியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களை அடிச்சு போட்டாலும் நீங்க அந்த இடத்துல உட்கார மாட்டீங்க. இப்போ அதுக்கு சுறுசுறுப்பை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னா, ஏன் சோம்பேறித்தனம் வருது? தமோ குணம். அப்ப எங்க வரணும்? ரஜோ குணம். நான் இப்படி சோம்பேறியே இருக்கக்கூடாது, முடிவு பண்ணி சத்துவ குணத்துக்கு உண்டான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்ன மாதிரி வாழ்ந்தா எனக்குள்ள சத்துவ குணம். சத்துவ குணம்னாவே சுறுசுறுப்புங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்க எப்பவுமே. ரஜோ குணமே ஓரளவு சுறுசுறுப்பு தான். சத்துவ குணங்கிறது மிதமான ஒரு சுறுசுறுப்போட அறிவோடு செயல்படுதல். ரஜோ குணங்கிறத மெயின். இப்ப தமோ குணத்தில் இருக்கிறதுனாலதான் ஒருத்தர் சோம்பேறியா இருக்கான். அப்போ தமோ குணமான உணவுகளை தவிர்த்தல், தமோ குணத்தை தூண்டக்கூடிய பேச்சு பழக்க வழக்கங்களை மாற்றணும். ஆட்டோமேட்டிக் எங்க வந்துருவோம்? ரஜோ குணமே ஓரளவுக்கு சுறுசுறுப்பு வந்துடும். அந்த சுறுசுறுப்பு ஒரு கட்டுப்பாடான அறிதலோடு கூடிய சுறுசுறுப்பு அப்படிங்கிறது சாத்விக குணம். சோ என்ன பண்ணணும்? இத பயிற்சி பண்ணணும். அப்பதான் சுறுசுறுப்பாக முடியும். சும்மா வாயில நான் சுறுசுறுப்பா இருக்கேன், எனக்கு ஆசையா இருக்கு சொல்லிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. பயிற்சி, யூ மஸ்ட் எக்ஸசைஸ் தட். இப்போ அடுத்தது மறதி. எனக்கு அதிகமா மறக்குது, அதை நான் எப்படி பிரதிபக்ஷ பாவனைன்னா, அந்த மெமரி பவரை வளர்த்துக் கொள்வதற்கான அபியாசத்தை மேற்கொள்ளணும். இப்ப மறக்குது அப்படின்னா அது உடனே என்ன பண்ணணும்? ஐயோ மறந்துருச்சு, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது, எனக்கு மறதி ஜாஸ்திங்க, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது, எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுங்க, அதனால அதை விட்டு விலகி போவது அல்ல. அந்த விஷயத்தை எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, நமக்குள்ள மறதியினால் அதை விட்டு விலகுவது நமக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு அந்த விஷயத்தை விட்டுட்டு ஓடி போயிடலாம் நினைக்கிறது சுத்தப்படாது, நமக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. நின்று போராடும். என்ன பண்ணணும்? அபியாசம். மறந்துருச்சா திருப்பி படி, அவ்வளவுதான். நம்ம டெக்னிக்கே அவ்வளவுதான். அபியாசம். எது மறந்துருச்சு அப்படின்னா சில சமயம் நமக்கு என்ன ஈஸியா என்ன பண்ணிடும் தெரியுங்களா? மற்றவங்கள கஷ்டம் கொடுத்துருவோம். வார்த்தையினால, செயலால, பாடி லாங்குவேஜ்னால என்ன பண்ணிடுவோம்? நம்மள அறியாமல் ஹிம்சை பண்ணிடுவோம். அது இருந்தது, ஹிம்ச புத்தி இருந்தது அப்படின்னா அன்பு செலுத்த பழகணும். நான் எல்லாத்திட்டையும் அன்பா இருக்கணும், யார்கிட்டையும் அன்பை எதிர்பார்க்க கூடாது. நான் எல்லாத்திட்டையும் அன்பை கொடுக்கணும். திருப்பி அவங்க எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை, அன்கண்டிஷனல் லவ் பிராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பா அப்ப ஹிம்சை பண்ண வராது. எப்ப ஹிம்சை பண்ற புத்தி ஒருத்தனுக்கு வருதுன்னா அந்த இடத்துல அன்பு குறைவாக இருந்தால் மட்டுமே அவன் நம்மை ஹிம்சை பண்ணுவான். ஜீவராசிகள் அனைத்தையும் அன்பு கொண்டவன் எது தாவர பயிர் வாட தான் வாடினேன் சொல்றாரா இல்லையா வள்ளலார்? ஒரு பயிர் வாடி நிக்கிறத பார்த்தா என் மனசு என்ன ஆகுது? வாடுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அன்பு. சோ ஹிம்சை ஒருத்த பண்றாங்கன்னா என்ன கம்மி? அன்பு. அப்ப என்ன பண்ணணுங்க? அன்பை வளர்த்தி கொள்ள வேண்டும். இந்த பிரதிபக்ஷ பாவனான்னு பேரு. சோம்பேறித்தனமா இருந்தா சுறுசுறுப்பை வளர்த்துக்கணும்,
மறதி இருந்தா திருப்பி திருப்பி அபியாசம் பண்ணிக்கணும். ஹிம்சை பண்ற புத்தி இருந்ததுன்னா அன்பை வளர்க்கணும். இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். இப்ப கோபம் என்னங்க பண்றது? அதுக்கு பிரதிபக்ஷ பாவனை என்ன? திதிக்ஷா, பொறுமை, சகிப்புத்தன்மை, எல்லாம் இறைவன் கொடுத்தது. இது நான் செஞ்ச புண்ணியம் பாபத்துக்கு இறைவன் கொடுப்பதில் எந்த ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு ஏத்துக்கிற தன்மை, பொறுமை, விட்டு கொடுக்கிறது, பொறுமை, இதெல்லாம் தான் எதை குறைக்கும்? கோபம். யாருனால விட்டு கொடுக்க முடியலையோ, யாருனால சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள முடியலையோ, யாருக்கிட்ட அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குதோ அதுதான் அவர்களுடைய கோபத்திற்கு காரணம். அப்ப கோபத்துக்கு காரணம் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த கோபம் எந்தனால வருதுன்னு பார்த்து அன்பினாலேயோ சகிப்புத்தன்மையினாலேயோ பொறுமையினாலேயோ அந்த இடத்துக்கு மருந்து கொடுத்து கோபத்திலிருந்து விடுபடுவதுதான் பிரதிபக்ஷ பாவனா. இப்படி சொல்லிட்டே போலாம். எனக்கு பண்டாவே எனக்கு கோபமா வருதுங்க, பகைமை. அதுக்கு பேரு பகைமை. அந்த என்ன சொல்றது, வைரி பாவம், அதாவது என்ன சொல்றது, பகைமை. எனக்கு அவங்கள பார்த்தாவே கோபமா வருது, இல்ல வெறுப்பு வருது, பகைமை உணர்வு வருது. தெரியுமில்ல உங்களுக்கு? அப்படின்னு தெரியும் இல்லையா? பகைமை உணர்வு வருது அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? கருணையை வளர்த்தி கொள்ளணும். மன்னிக்கிற சுபாவம் இறைவனை உள்ள ஈஸ்வரனை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு இந்த கஷ்டத்துக்கு வருவதற்கு அவர் காரணமாக இருந்தாலும் நான் செஞ்ச பாவம் இறைவன் அவர் மூலியமா கொடுத்திருக்காரு, மூலியமாகத்தான் அவரை நீங்க மன்னிக்க முடியும். மன்னித்தீங்கன்னா தான் மறக்க முடியும். அப்பதான் பகைமை நீங்கும். இதெல்லாம் பிரதிபக்ஷ பாவனாக்கு நான் உதாரணம் சொல்லிக்கிட்டே வரேன். இப்ப மன சஞ்சலமா இருக்கு, ஒரு இடத்துல உட்கார்ந்தா கிளாஸ்ல மிஸ் ஒன்று சொல்லி தந்தாங்கன்னா 5 நிமிஷம் எனக்கு மைண்ட் எங்காவது போகுது. அந்த பையன் சொல்றானா, ஜபம், மந்திர ஜபம் கண்டிப்பா மனசஞ்சலத்தை குறைக்கும். மனசஞ்சலத்துக்கு எது பிரதிபக்ஷ பாவனா? ஜபம். எனக்கு ரொம்ப ஆசைங்க, எதை கண்டாலும் வாங்கணும், எதை கண்டாலும் சாப்பிடணும், எதை கண்டாலும் அணிவிக்கணும். யாராவது எங்க ஒரு பக்கம் போயிட்டு உடனே நான் போகணும். இந்த மாதிரி உள்ள ஆசை, நானும் போகணும், நானும் அணிவிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா எப்படி ஆசையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா துறவு. ஆசைக்கு பிரதிபக்ஷ பாவனா துறவு. நாங்க வீட்டு விட்டுட்டு போய் சன்னியாசம் வாங்குறதல்ல. துறவு அப்படின்னா தியாகம்னு அர்த்தம். தியாகம் பண்றதுன்னா முதல்ல என்ன பண்ணும், நம்மளுக்கு இருக்கிற ஆசையில லிஸ்ட் அவுட் பண்ணி தகாத ஆசையை கம்ப்ளீட்டா விட்டுணும். தவறான ஆசை கம்ப்ளீட்டா 0 கொண்டு வந்துடணும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல தவறான ஆசை விடுத்து அதுக்கப்புறம் என்னை பந்தப்படுத்துகிற ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைக்கணும். அதுக்கப்புறம் தார்மீகமான ஆசையை மிதப்படுத்திக்கணும். இதுதான் ஸ்டெப்ஸ். எது பிரதிபக்ஷ பாவனா பார் ஆசைனா ஃபர்ஸ்ட் தகாத ஆசை உங்கள்கிட்ட நீக்கிடணும். பந்தப்படுத்துற ஆசைய கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அப்படியே ஒன்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்க முடியும், ஒரே நாள்ல ஒண்ணும் போகாது. அடுத்தது தார்மீக ஆசை தான் அப்படின்னாலும் அதை என்ன பண்ணும், முறைப்படுத்திக்கணும். தார்மீக ஆசையாக இருந்தாலும் அதை முறைப்படி எங்க எப்படி எவ்வளவு வாங்கணும், எப்படி ஆசை, அந்த ஆசையை என்ன பண்ணும், நிறைவேற்றி கொள்ளலாம், தவறில்லை. இதுக்கு பேர் தான் துறவு. எது தகாத ஆசை விடுதல், பந்தப்படுத்துற ஆசையை கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வருதல், அது விட்டுறது, ஃபியூச்சர்ல விட்டுறணும். அதுக்கு அடுத்தது தார்மீக ஆசையாக இருந்தாலும் அது என்ன பண்ணிக்கணும், இப்ப லோகக்ஷேமார்த்தம் ஒருத்தனை வேலை செய்யறான், உலக மக்கள் நன்மையின் பொருட்டு அதை என்ன பண்ணிக்கணும், முறைப்படுத்திக்கணும். தார்மீக ஆசை தான் அது. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது என்னது, தார்மீக ஆசை. அதாக இருந்தாலும் முறைப்படுத்தி செய்யணும், முறைப்படுத்தி கொள்ளணும். அது எந்த சூழ்நிலையில் எப்படி முறைப்படுத்துங்கிற சக்தி இறைவன் கொடுத்திருக்கார். அதை நீங்க யூஸ் பண்ணி அந்த ஆசையை முறைப்படுத்தி 1 by 1 அதுதான் முறைப்படுத்துதல் இல்லைங்களா, செய்யணும். இதுதான் என்னது, இது பிரதிபக்ஷ பாவனைங்கிற வார்த்தைக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தேன். அதைவே அவர் இன்னும் சூத்திரத்துல என்ன நல்லா விளக்குறாரு. 34வது சூத்திரம், அந்த தடைகளை நீக்கிறது. விதர்க்கா ஹிம்சாதயக கிருத காரிதானுமோதிதா லோப குரோத மோக பூர்வகா மிருது மத்திய அதிமாத்ரா துக்க அஜ்ஞான அனந்தபலா இதி பிரதிபக்ஷ பாவனம். வாட் இஸ் பிரதிபக்ஷ பாவனம்? டெஃபினிஷன் ஃபார் பிரதிபக்ஷ பாவனம் என்ன சொல்றாரு, விதர்க்கா ஹிம்சாதயக, அதாவது இன்னொரு படிச்சுட்டு அப்படி சொல்றேன். விதர்க்கா ஹிம்சாதயக கிருத காரித அனுமோதிதா லோப குரோத மோக பூர்வகா மிருது மத்திய அதிமாத்ரா துக்க அஜ்ஞான அனந்தபலா இதி பிரதிபக்ஷ பாவனம். எது பிரதிபக்ஷ பாவனம், எதுக்கு என்னென்ன பிரதிபக்ஷ பாவனம் நான் சொன்ன பாத்தீங்களா,
அதை அவர் முறைப்படுத்தி சொல்றார். நான் இப்படி எங்கொண்டு அங்கொண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்றது உதாரணத்துக்கு கொடுத்தேன், அவர் முறைப்படுத்துறார். ஃபர்ஸ்ட் மீனிங் எழுதிக்கலாம். விதர்க்கா அப்படின்னாங்க நம்ம முதலே பார்த்த அந்த வேர்டு தடைகள். என்னென்ன ரூபத்துல தடைகள் வரும் அவர் சொல்றாரு. ஹிம்சாதயக, ஹிம்ச ஆதயக, ஹிம்சை மற்றவர்களை ஹிம்சை பண்றது முதலிய. இதை வந்துங்க நான் விளக்கிட்டு அப்புறம் மீனிங் எழுதலாம், அப்பதான் உங்களுக்கு எழுதும் போது என்ன எழுதுறன்னு புரியும். இப்ப பாருங்க, விதர்க்கம் என்னென்ன விதர்க்கம்? ஹிம்சாதயக போட்டாரா, ஏன்னா அது எல்லாத்தையும் விளக்கி எழுதிக்கணும். ஹிம்சாதயகன இப்ப என்னென்னு எழுதணும்? ஹிம்சா, அசத்தியம். ஹிம்சைனா மற்றவங்களை உடலால் மனதால் துன்புறுத்துதல், ஹிம்ச. அசத்தியம்னா பொய் பேசுதல், ஸ்தேனன திருடுதல், காமம்னா ஆசை, ஒரு என்ன தேவையற்ற பொருட்களை சேர்த்து வச்சுக்கிறது டாம்பீகம். இதெல்லாம் என்னது? தடைகள். எது விதர்க்கா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க, ஹிம்சா. அடுத்தது அசத்தியம், பொய் பேசுதல். அடுத்தது ஸ்தேனம், திருடுதல். காமம்னா ஆசை, இந்திரிய சுகத்துக்காக படுகிற ஆசை. அடுத்தது டாம்பீகம். இதெல்லாம் என்னது? தடைகள். எதற்கு? உங்க மனம் அமைதி இழப்பதற்கு தடைகள், சாரி அமைதியை பெறுவதற்குண்டான தடைகள். அமைதி இல்லாமல் செய்யக்கூடியதெல்லாம். இதெல்லாம் என்ன பண்ணும்? உங்களை மன அமைதியை கெடுக்கும். சரிங்களா? இது எல்லாமே எது? ஹிம்சா மற்ற உயிர்களை துன்புறுத்துதல், அசத்தியம் பொய் பேசுதல், ஸ்தேனம் திருடுதல், காமம் ஆசை, டாம்பீகம். சரிங்களா? இதெல்லாம் என்ன பண்ணும்? தடைகள். எதுக்கு தடை? நம் மன அமைதிக்கு கெடுக்கிற தடை. இதுக்கு அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு யமஹா. யமஹா என்ன பண்ணும்? ஹிம்சை பண்ணணும்னா எதை ஃபாலோ பண்ணணும்? அஹிம்சா. ஹிம்சைக்கு நேரம் என்ன போட்டுக்குங்க? ஹிம்சைங்கிறது விதர்க்குங்க, அதுக்குண்டான பிரதிபக்ஷ பாவனா அஹிம்சா. நம்ம நிறைய பேர்த்த ஹிம்சை பண்றோம்னு தெரிஞ்சதுன்னா எதை ஃபாலோ பண்ணணும்? அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும். சோ அது யமஹா. ஃபர்ஸ்ட் எழுதுற ஹிம்சைங்கிறது விதர்க்கம், தடை. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன சொல்யூஷன்? அஹிம்சா. அடுத்து என்ன எழுதணும்? அசத்தியம், பொய். அதற்கு என்ன பண்ணணும்? முயற்சி செய்து உண்மையை பேசணும், சத்தியம். சோ அசத்தியம்ங்கிறது விதர்க்கம், அதற்குண்டான யமம் என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? சத்தியம். அதுக்கப்புறம் ஸ்தேன, திருடுற புத்தி இருக்கு அப்படின்னா என்னத்தை யம பிராக்டிஸ் பண்ணணும்? அஸ்தேயம், பிரதிபக்ஷ பாவனைய பண்ணணும். நிறைய பொருள் நான் திருடுற புத்திங்கிறது நம்ம பொருள்களை நான் திருடல அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க. மற்றவருடைய நேரத்தை, மற்றவருடைய உழைப்பை, மற்றவருடைய புகழை திருடுவதும் திருட்டே. அந்த அளவுக்கு திங்க் பண்ணணும். நான் எந்த பொருளையும் எடுக்க மாட்டேங்க, ஏங்க இந்த காலத்துல போய் நான் திருடுவேனா அப்படின்னு நினைக்கலாம். நம்மள அறியாமல் மற்றவருடைய காலத்தை, உழைப்பை, புகழை, பெருமையை திருடி விடுவோம். அந்த பழக்கம் இருந்தது அப்படின்னா எதை பிராக்டிஸ் பண்ணணும்? யமம், அஸ்தேயம். அடுத்தது காமம். ஓவரா ஆசைப்படுறோம், இந்திரிய சுகத்துக்கு போறோம் அப்படின்னா என்ன யமத்தை ஃபாலோ பண்ணணும்? பிரம்மச்சரியம். காமத்துக்கு எது பிரதிபக்ஷ பாவனா? பிரம்மச்சரியம். அடுத்தது ரொம்ப டாம்பீகம், தேவையில்லாத செலவு. நம்ம இன்னைக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ல போய் பார்த்தா தெரியும் எத்தனை டாம்பீகம். அது அதுல இருந்து நான் விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அபரிக்கிரக, அதை யமத்தை பிராக்டிஸ் பண்ணணும். சோ என்ன ஃபர்ஸ்ட் 5 என்னது? விதர்க்கம், தடைகள், அதற்கு உண்டான பிரதிபக்ஷ பாவனை நம்ம பார்த்தோம் ஒரு லிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹிம்சைக்கு அஹிம்சா, அசத்தியத்துக்கு சத்தியம், ஸ்தேன திருடுற ஸ்தேனம்னா திருட்டு, அதுக்கு அஸ்தேயம். அடுத்தது காமம், காமம்னா ஆசை, அதுக்கு பிரம்மச்சரியம். அடுத்தது டாம்பீகத்துக்கு அபரிக்கிரகம், தேவையற்ற பொருள்களை அல்லது தானத்தை பெறாமல் இருத்தல். இதுதான் பிரதிபக்ஷ பாவனா. புரிஞ்சுங்களா? இப்ப அடுத்தது அடுத்த விதர்க்கம். ஃபர்ஸ்ட் 5 விதர்க்கம் முடிஞ்சுதா, தடைகள். அடுத்த விதர்க்கம் என்னது? அசுத்தம். என்னால சுத்தமாவே இருக்க முடியல, தடை. என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? நியமம். பிரதிபக்ஷ பாவனை என்னதுங்க? நியமம். எதை ஃபாலோ பண்ணணும்? சுத்தம். அசுத்தத்துக்கு எதை ஃபாலோ பண்ணணும்? சுத்தம்.
இப்போ வாழ்க்கையில எதுலயும் எனக்கு திருப்தியே கிடையாது, எதுவுமே எப்ப பாரு என்ன கிடைச்சாலும் அதுல என்னால திருப்தி அடைய முடியல அப்படின்னா எதை பிராக்டிஸ் பண்ணணும்? சந்தோஷம். ஏன்னா எல்லா எல்லா விதர்க்கங்களும் எல்லாருக்கும் இருக்காது. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் எனக்குள்ள எது ப்ராப்ளம்னு இப்ப நான் சொல்லும் போது அவங்கவுங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதற்கு என்ன பிரதிபக்ஷ பாவனைன்னு இப்ப பதஞ்சலி யோகி சொல்றாரு, அதை ஃபாலோ பண்ணி அதுல இருந்து வெளியில வர. அப்படி புரிஞ்சுக்கணும். இது அத்தனையும் எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு இருக்குமான இருக்காது. இது அனைத்தும் இல்லாதவர்களும் யாரும் கிடையாது, ஒருவரும் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருப்போம். அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கும். நான் எதுவும் இல்லைன்னு ஒரே வார்த்தை சொன்னோம்னா கண்டுபிடிக்க தெரியலன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. சரிங்களா? எதுலயும் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னா எதை ஃபாலோ பண்ணும்? சந்தோஷம். அடுத்தது ரொம்ப என்ன சொல்றது? சுகவாசி. எதிரியுமே கஷ்டப்படவே கூடாது. எப்படி எல்லாத்தையும் வேலையை வாங்கிட்டு நாம நிம்மதியா ஃப்ரீயா இருக்கிறாங்களாம், அதுக்கு பேரு. அப்படி இருக்குங்க ஒரு புத்தி இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்? தவம். கஷ்டப்பட்டு உடலையும் மனதிற்கும் கஷ்டத்தை கொடுத்து பழக்கணும். உடல் நல்ல வேலை செஞ்சு கஷ்டப்படுங்க. உடல் வேலை செய்யும்போது கஷ்டப்படுதா இல்லையா? சந்தோஷமாக கஷ்டப்படணும். வேலை செய்யும்போது ஐயோ வேலை செய்யறேன், ஐயோ வேலை செய்யறேன், ஐயோ வேலை புலம்பல் மேமரி எதுக்கு? உடலுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறங்கிறது உடல் வலுவேறும், அது புரியுறது இல்ல. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா புள்ள கஷ்டப்படாம வேலை செய்யாம அங்க இருக்கணும். ஐயோ அந்த தாய் அந்த குழந்தைய கெடுத்துருவாங்க. ஏன்னா போனா கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அது எல்லா உடல் உழைப்பை கொடுத்து மனபலத்தோடு நீங்க வளர்த்தி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அது உடல் உழைப்பு சாதாரணமா ஏத்துக்கிட்டு எல்லாமே செஞ்சு பழகணும். உடலுக்கு என்ன பண்ணணும்? இல்லைன்னா என்ன தெரியுங்களாகும்? துரு பிடிச்சிரும். சுவாமிஜி சொல்லுவார் அடிக்கடி, உடல் உழைப்பு ஒரு சன்னியாசிக்கு கூட அவசியங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த உடல் என்ன ஆயிரும்? துரு பிடிச்சு போயிடும், எதுக்கு லாய்க்காவாது. சோ எவ்வளவு உழைக்க முடியுமோ அதுக்குன்னு காலையில இருந்து பொழுதா வரைக்கும் இந்த வேலையே செஞ்சு கிளாஸ்க்கு வெளியும் சொல்லக்கூடாது. மிதமான இந்த வயசுக்கு என்ன உழைப்பு நம்மளால கொடுக்க முடியுமோ. எல்லாரும் பாருங்க போய் ஜிம்ல போய் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களாம். வீட்டுல இந்த பொருள் எடுத்து அந்த பொருள் என்ன இதெல்லாம் என்ன கல்பித்தம். வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் வைக்கிறதுக்கு they are not ready, but they will spend 1000, 10,000, 20,000 lakhs rupees for gym. அங்க போய் வேறு வேறவருக்கு வருது. சோ இதெல்லாம் சிந்திக்கிற சக்தி இல்ல. சிந்திச்சு பார்க்கணும். அந்த உழைப்பை நம்ம வீட்டுக்கு கொஞ்ச நேரம் கொடுத்தா போகுது. வீட்டுல இருக்கிற பொருள்களை சுத்தமா வச்சுக்கிறது. ஏன்னா சுத்தம்ங்கிறது நீட்ஸ், உழைப்பு இல்லைங்களா? இப்ப சாப்பிடணும்னா என்ன வேணும்? உழைப்பு. சுத்தமா வச்சுக்கணும் என்ன வேணும்? சுத்தத்துக்கு மெயின் என்ன வேணும்? உழைப்பு வேணும். சோ அது என்ன பண்ணணும்? சுகமா இருக்கணும்னு உங்க புத்தி எப்ப பாரு சுகவாசியா இருக்கிறீங்க, தமிழ் சொல்ல பாத்தீங்களா? சுகவாசியா இருக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரதிபக்ஷ பாவனா தவத்தை மேற்கொள்ளுங்கள். அது சுகவாசத்துக்கு போகாதீங்க. அடுத்தது என்ன சொல்றது? அதாவது ஒரு மந்திரம் சாண்டிங் எதாலுமே எனக்கு என்ன சொல்றது? ஒரு தமோ குணமாக இருக்கு. வகுப்புகள் வர்றதுக்கும் சரி, சாண்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாலும் சரி, எனக்கு அது பண்ண முடியல அப்படிங்கும் போது என்ன பண்ணி ஆகணும்? சுவாத்தியாயம். என்னால வகுப்புகளை கேட்க முடியல அப்படிங்கும் போது கேட்டுதான் பழகணும். 5 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, பழகுறீங்க பழகிக்கலாம். வர்றதுக்கு முன்னாலேயே 1008 கஷ்டங்களை மட்டும் பார்க்கணும். அப்ப என்ன பண்ணும்? நமது சுவாத்தியாயத்தை செய்து பழகணும். ரஜோகுணம் மீண்டும், அதாவது அந்த தமோ குணத்தில் இருக்கும்போது ரஜோகுணத்துக்கு பழகும். அதான் என்னது? சுவாத்தியாயம். அடுத்தது ஈஸ்வர பண்ணிதான ஈஸ்வரனை சிந்திக்கக்கூடிய சக்தி இல்லாம எனக்கு இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் குவாலிட்டி குவான்டிட்டி டைம் டுவர்ட்ஸ் தேவதா. வழிபாடுகள் பண்ணதான். எப்படி பணத்தை போட்டு பணத்தை பெருக்கிறோமோ இன் பிசினஸ், பக்தியை கொடுத்துதான் பக்தியை வளர்க்கணும். அதுதான் சீக்ரெட். பணத்தை போட்டுதான் நீங்க பணத்தை பெருசு பண்றீங்க. அதே போல பக்தியை பெருக்கணும். என்ன பண்ணணும்? பக்தியை கொடுத்து என்ன பண்ணணும்? பக்தியை பெருக்கணும். அப்ப குவாலிட்டி குவான்டிட்டி டைம் டுவர்ட்ஸ் பகவான். தேவதைகள் வழிபாடுல இருந்து ஆரம்பிப்போம். கீழான பக்தின்னு சொல்ல பாத்தீங்களா? அங்கிருந்து ஆரம்பிப்போம். கோயிலுக்கு போறது, வர்றது, பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் இருந்து எங்க வரணும்? மேலான பக்தி, ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், வேதாந்த வகுப்புகள். அதுதான் மேலான பக்தி. இறைவன் எதிர்பார்க்கிற பக்தி, நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற பக்தி, மேலான பக்தி. இதுக்கு வரணும். சோ பிரதிபக்ஷ பாவனா. எனக்கு ஈஸ்வரனை நினைக்கவே சக்தி இல்லை அப்படின்னா கம் டு வேதாந்த வகுப்புகள் இறைவனை யாருன்னு தெரிய பக்தி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வரும். சரிங்களா? சோ இதெல்லாம் என்னது? விதர்க்கா. இப்ப அடுத்தது
இப்ப என்ன முடிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த சூத்திரத்துல விதர்க்கா ஹிம்சாதயக, அது ஒரே வேர்டு தான் இவ்வளவு நேரம் விளக்கணும். ஏன்னா ஆதிபதம் போட்டாரு. அப்போ ஹிம்சாதயங்கிறது 5+5, நம்ம லாங்குவேஜ்ல 5+5 10க்கும் விதர்க்கத்துக்கு என்னென்ன தடைகள் அப்படிங்கிறதுக்கு பிரதிபக்ஷ பாவனா என்னன்னு பார்த்தோம். 10க்கு பார்த்துட்டோமா? அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்த வேர்டு பாருங்க, விதர்க்கா ஹிம்சாதயகத்தோட முடிச்சிருக்கோம். கிருத காரித்த அனுமோதிதா. இப்போ இந்த விதர்க்கம் தடைகளுடைய உற்பத்தி பிரகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 3 இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஒன்னு கிருதா, இன்னொன்னு காரித்தா, இன்னொன்னு அனுமோதித்த. சோ இந்த தடைகள் எங்க ஸ்டார்ட் ஆகுது? என்ன சைக்காலஜின்னு பாருங்க. அந்த தடைகள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் கிருத்தானாங்க தானாகவே நம்ம செய்வோம். மற்றவங்களை துன்புறுத்துறதாகட்டும், பொய் சொல்றதாகட்டும், பெருசா வெளியிலிருந்து ஒரு இம்பாக்ட் வந்திருக்காது. தானாகவே பொய் சொல்றது, திருடுறது, தானாகவே செய்யறது, அதுக்கு பேர் கிருத்தா. சுபாவமாகவே எப்படித்தான் பண்ணுவான்? அந்த விதர்க்கத்தை தடையை உற்பத்தி பண்ணி கொள்ளுவான். தனக்குள் தானே தடை, தானாகவே இதெல்லாம் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறது. இன்னொன்னு காரித்த, பிறரை தீய செயல்களை செய்ய தூண்டுறது. நான் பண்ணிட்டு இருக்கிறேன், நீயும் பண்ணு, தூண்டுதல். அதன் மூலியமாகவும் நமக்கு என்ன வரும்? இந்த தடைகள் நமக்குள்ள வந்து உட்காந்துக்கும். எது? காரித்த, பிறரை தீய செயல்களை செய்ய தூண்டுவது. அப்படி வரும். நாம மத்தவங்களை தூண்டிருப்போம், அல்ல மற்றவங்களால் நமக்கு அந்த தடை வந்திருக்கும். யம நியமத்தை ஃபாலோ பண்ண முடியாத தடைகள் எப்படி வந்திருக்கும்? தானாவே பர்த்ல இருந்து வந்திருக்கும். சில சமயம் மற்றவங்களோட இம்பாக்ட்ல வந்திருக்கும். காரித்த பாசிவ் வாய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆக்டிவ், நமக்கு நாமளே பண்ணிருப்போம். காரித்தன பாசிவ். அடுத்தது அனுமோதித்த. இது என்ன தெரியுங்களா? ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். பிறர் செய்த தீய செயல்களை அங்கீகரிப்பதால். பிறர் அனுமோதித்த, அணுனா அதை ஒட்டி நமக்குள்ள வந்திருக்கும் தடை. எப்ப பாரு மற்றவங்க செய்யற தவறை அங்கீகாரம் பண்றது, அங்கீகரித்து. ஏதோ ஒரு சுயநலத்துக்கு தான் மற்றவங்க தப்பு பண்றாங்க, நீங்க அதுக்கு அங்கீகாரம் பண்றீங்க, அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்குள் ஏதாவது ஒரு தடையாக வந்து அமர்ந்து மன அமைதியை கெடுக்கும். என்னது? பிறர் செய்த தீய செயல் என்ன பண்ணிருக்க கூடாது? அங்கீகரிப்பது. சோ இந்த 10 விதர்க்கங்கள் இந்த 3 இடத்துல உற்பத்தி ஆகுது. அப்படிதானே? 10 விதர்க்கங்கள் தெரியுது இல்லைங்களா? யமத்துக்கு 10, 5, 5+5. அது யூ ஷுட் டூ, யூ ஷுட் நாட் டூ. அதற்கு வர தடைகள் 5+5 பார்த்தோம். பிரதிபக்ஷ பாவனா பண்ணி போக்கணும். இப்போ 10 தடைகள் அங்க பார்த்தோம். இங்க எவ்வளவு வருது? 3. அந்த 10 தடைகளும் இந்த 3 இடத்தில் உற்பத்தி ஆகுது. தானாவும் செய்யலாம் 10, அல்லது மத்தவங்க சொல்லி கேட்டும் செய்யலாம், அல்லது மத்தவங்க செய்யற தப்ப அங்கீகரிச்சு கடைசியில் தானே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் தடைகள். அப்போ மொத்த 10, இந்த 3 சேர்ந்ததுன்னா மொத்தம் எவ்வளவு? 3 × 10 30 தடைகள். தடைகள் எப்படி பெருகுதுன்னு பாருங்க. அந்த இடத்தை பொறுத்து முதல்ல இருக்கிற 10, இந்த 3 வச்சு எவ்வளவு ஆகுது? கிட்டத்தட்ட 30 தடைகளாக பதஞ்சலி பிரித்து கொடுக்கிறார். ஆச்சுங்களா? இது இந்த 3 வேர்டு எது? கிருத்தா, காரித்த, அனுமோதித்தங்கிறது உற்பத்தி பிரகாரம். எப்படி அது உற்பத்தி ஆகுதுங்கிறத வச்சு அது 3ஆ பிரிச்சு அந்த 10 தடைகளோட சேர்த்து பிரிக்கும் போது 30 தடைகள் ஆகுது. அதுக்கு அடுத்தது காரணம். இதுக்கு காரணம் என்ன? தானா செஞ்சாலும் சரி, மற்றவங்க சொல்லி செஞ்சாலும் சரி, என்ன காரணம்? மனதிற்குள் என்ன காரணம்? என்ன குணம் அவன் இந்த தடைகளை கொண்டு வந்து கொடுக்குது? என்னென்ன குணம் அவங்கிட்ட இருந்தா தானா செய்வான், மற்றவங்க செஞ்சதை கேட்பான் அப்படின்னா அதுக்கு 3 கொடுக்கிறாரு. லோப, குரோத, மோக. இந்த 3 குணங்களும் இருந்தால் அவன் தடைகள் அவன் என்ன பண்ண முடியாது? யமா நியமத்தை அவனால ஃபாலோ பண்ண முடியாது. தடைகள் வரும். எது? லோபம். லோபம்னா கருமித்தனம். அடுத்தது குரோதம்னா கோபம். மோகம்னா குழப்பம். எது சரி எது தவறு அப்படிங்கிறது ஒரு குழப்பம். சோ என்ன ஆகுது? மொத்தம் அந்த விதர்க்கங்கள் வரக்கூடிய மனோநிலை, என்ன மனநிலையில் அவனுக்கு அந்த தடைகள் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னா கருமி. இப்ப வந்துங்க ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி எப்படி அப்ளை பண்ணலாம்னா,
இதை நீங்க சிந்திச்சு உங்களுடைய லெவலுக்கு நீங்க இதை சிந்திக்கலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் இதெல்லாம் சிந்திக்கலாம். இப்ப இப்ப லோபம், இப்ப சௌச்சம், சுத்தம். ஃபர்ஸ்ட் அவன் எப்படி இருக்கிறான்? அசௌச்சம் இல்லைங்களா? அதுக்கு அவன் என்ன பிராக்டிஸ் பண்றான்? சுத்தமா இருக்கணும்னு பிராக்டிஸ் பண்றான். சுத்தமா இருக்கணுங்கிறத அவன் கொண்டு வரணும்னு நினைக்கிறான். சுத்தத்தை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய காசு செலவாகும். வீடு சுத்தமா வச்சுக்கிறத நீங்க யோசனை பண்ணி பாருங்க. உழைப்பு, பணம் செலவாகும். பணம் இல்லாமல் நீங்க வீட்டை சுத்தமா வச்சுக்க முடியாது. அது ஆள் கொடுக்குறீங்களோ இல்ல ஒரு பெயிண்ட் அடிக்கிறமோ இல்ல பொருளை சுத்தமா வைக்கிற நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா அங்க என்ன ஆகும்? பணம் செலவாகும். உடனே அதெல்லாம் ஒண்ணும் செலவு பண்ண வேண்டாம், போதும், இப்படி இருக்கிறதே இருக்கட்டும், போதும் சொல்றமா இல்லையா? அது என்னதனம்? லோபம். சுத்தமாக வைப்பதற்கு செலவு பண்ண முடியலனா அது என்னது? லோபம். எதனால அந்த அசுத்தம்? லோபம். சோ லோபமாக கருமித்தனமாக இருப்பவர்களால் என்ன பண்ண முடியாது? சுத்தமாக இருக்க முடியாது. ஓகே, புரிஞ்சுங்களா? இப்ப இந்த மூணும் அந்த சூத்திரத்தில் வர வேர்டு. லோப, அடுத்தது கோபம். கோபம், குரோதம்னா கோபம். அடுத்தது மோகம், குழப்பம். எது சரி எது தப்பு, எப்படி வச்சிருக்கணும், எப்படி இதை பத்தி குழப்பங்கள் உள்ள ஒரே குழப்பம் இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது? யமத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது, நியமத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. இந்த 3 குணங்கள் தான் இந்த தடைகளுக்கு காரணம். இந்த 3 குணங்களும் இருக்கும்போது, இந்த தடைகள் வரும்போது one cannot have a happy mind. அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த 3 குணங்கள் இருக்கும்போது அவனால யம நியமத்தை ஃபாலோ பண்ண முடியாது. யம நியமத்தை ஃபாலோ பண்ணலீனா அவன் மனம் அமைதியாக இருக்காது. அமைதி இல்லாத மனம் சந்தோஷமாக இருக்க முடியாது. அடுத்த வேர்டு நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்க என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். இது இந்த சூத்திரத்துல ஒரு ஹாஃப் தான் முடிச்சிருக்கோம். எது முடிச்சிருக்க மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். விதர்க்காக, விதர்க்காகனா தடைகள். ஹிம்சாதயக 5 பிளஸ் 5 பிளஸ் 5. அதுல எங்க உற்பத்தி ஆகுது அந்த 10 தடைகளும்? கிருத்த, காரித்த, அனுமோதித்த. தானாகவே இருக்கலாம், மற்றவங்க பார்த்து செய்யலாம், மற்றவங்களை தீய சொல்லி தூண்டலாம், அல்லது மற்றவங்க தப்பு செய்யறத அங்கீகரிப்பதன் மூலியமாக இது வரலாம். அடுத்தது உள்ள என்ன குணம் அவன் இந்த தடைகளுக்கு காரணம்னா? லோபம், கருமித்தனம். குரோதம்னா கோபம், இன்பான கோபம். அடுத்தது மோக பூர்வகா. பூர்வகனா அதன் மூலியமாக, இதன் மூலியமாக அந்த தடைகள் அவனுக்கு வரும். அடுத்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.